உங்களோட ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு வாட்டர் போதும் ஸ்கின்னை ரொம்ப நல்லா க்ளோயிங்காக பளபளன்னு சீக்கிரமாகவே ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வாட்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக எல்லார் வீட்லேயுமே அரிசி இருக்கும். இந்த அரிசியை வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஓவர் நைட் நல்லா ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து பார்க்கும்போது அது வந்து நல்லா ஊறி இருக்கும். ஸோ இதை வந்து அதை ஃபில்டர் பண்ணாமல், தண்ணி எதுவுமே ஃபில்டர் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச இந்த அரிசியை வந்து நெக்ஸ்ட் நம்ம ஃபில்டர் பண்ணி அந்த வாட்டர் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த ஃபில்டர் பண்ணும்போது அரிசி இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஸ்க்ரப்பரை ஒரு 10 minutes ஃபேஸில் வந்து நல்லா ரப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்ல உள்ள பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வாட்டர் கூட நம்ம வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஹனி, 1 டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணதும் நல்லா ஒரு தடவை வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 வீக் வரையும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, மார்னிங் அண்ட் நைட்டு உங்களோட ஃபேஸில் வந்து நல்லா ஒரு ஸ்ப்ரே கொடுத்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. நல்லா தட்டி விடுங்க. ஃபேஸில் வந்து நல்லா கையை வச்சு நல்லா தட்டி தட்டி விடுங்க, டேப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ஆகிறனால சீக்கிரமாகவே நம்மளோட ஸ்கின் டோன் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஸ்கின்ல நல்ல ஒரு க்ளோவும் வந்து கிடைக்கும். அண்ட் முக்கியமான ஒன்று என்ன அப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த வாட்டர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின்னை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நைட்டும் இதே மாதிரி தான், தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இது உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணி, அதாவது ஸ்ப்ரே பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக டேப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் தூங்க போகலாம். இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் ஸ்ப்ரே மட்டும் பண்ணாலே போதும் தான். ஸ்கின்ல நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது, அன்ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது, பிக்மெண்டேஷன் நெத்தியில் வாயை சுற்றிலாம் அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன பண்ணாலும் போக மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின்ல உள்ள எல்லா ப்ராப்ளமும் வந்து க்யூர் ஆகிட்டு ஸ்கின்னை ரொம்ப நல்லா பளபளன்னு வச்சுக்கும். அண்ட் இன்ஸ்டன்ட் பிரைட்னிங்கும் வந்து உங்களுக்கு 2 to 3 டேஸ்லேயே வந்து கிடைக்கும். நல்லா ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இந்த கொரியன் ஸ்கின் டோன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே பயங்கரமாக க்ளோயிங்காக இருக்கும். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறது தான். ஸோ நம்ம வந்து மார்க்கெட்லேருந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை கெடுத்துக்காமல் வீட்டிலேயே இந்த மாதிரி வந்து வாட்டர் மேக் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணும்போது ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கு பயங்கரமாக கிடைக்கும். ஸ்கின்னும் வந்து ஹெல்த்தியாக பார்க்கவே நல்லா பிரைட்னிங்காகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.